சென்னை ஆழ்வார்பேட்டையில் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர் சிக்கினார். ஆழ்வார்பேட்டை அடுத்த அபிராமபுரம் பகுதியில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணிடம் பாலியல் ரீதியாக துன்புறுத்தி தொல்லை அளித்த ஆட்டோ ஓட்டுநர் லிங்கேஸ்வரன் என்பவர் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு தினம் தினம் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளது. சமூக விரோதிகளுக்கு எவ்வித பயமுமின்றி பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவதற்கான துணிச்சலை வழங்கியதுதான் 4 ஆண்டு கால ஸ்டாலின் அரசின் சாதனையா என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே பாலியல் வன்கொடுமை செய்ததை வீடியோவாக எடுத்து வைத்து பணம் மற்றும் நகை பறித்த 2 இளைஞர்கள் பிடிபட்டனர். கோவிடந்தல் கிராமத்தைச் சேர்ந்த 23 வயது இளைஞர்கள் 2 பேர் 29 வயது மதிக்கத்தக்க இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து வீடியோ எடுத்ததாக தெரிகிறது. அத்துடன் சம்பந்தப்பட்ட வீடியோவை பெண்ணிடம் காட்டி 50,000 பணம் மற்றும் 3 சவரன் தங்க நகைகளை பறித்து மிரட்டியதாக பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரில் இளைஞர்கள் இருவரும் பிடிபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கான பாதுகாப்பே இல்லாத நிலை உருவாகி சட்டம் ஒழுங்கும் சீர்கெட்டு போனதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே ஆட்டோவில் ரேஷன் அரிசி கடத்திய 3 நபர்கள் சிக்கினர். ஆக்களத்தூர் பகுதியில் ரேஷன் அரிசி கடத்தல் நடைபெறுவதாக சிறுபாக்கம் போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து அப்பகுதிக்கு சென்ற போலீசார் அந்த வழியாக வந்த ஆட்டோவை மடக்கி சோதனை செய்ததில் அதில் ரேஷன் அரிசி கடத்தி செல்வது தெரிய வந்தது. ரேஷன் அரிசி மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய ஆட்டோவை பறிமுதல் செய்து கடத்தலில் ஈடுபட்ட கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜா பெரியசாமி மற்றும் ராஜேஷ் ஆகிய 3 பேரையும் பிடித்தனர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ரேஷன் அரிசி கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை துறைமுகத்தில் இன்டர்ன்ஷிப்பிற்கு சென்ற கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த துறைமுக அதிகாரி சிக்கினார். விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 23 வயது இளம்பெண் ஒருவர் மதுரவாயலில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் MBA 2ஆம் ஆண்டு படித்து வரும் நிலையில் சென்னை துறைமுகத்தில் அனுமதி பெற்று இன்டர்ன்ஷிப் சென்று வந்தார். இந்த நிலையில் துறைமுக ஊழியர் மாதுக்கண்ணன் என்பவர் பயிற்சி அளித்த போது அங்கு பணியில் இருந்த பயிற்சிக்கு சம்பந்தமில்லாத வேறொரு ஊழியரான சத்திய சீனிவாசன் மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதால் அதிர்ச்சியடைந்த மாணவி துறைமுகம் போலீசில் புகார் அளித்ததை அடுத்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மைனாரிட்டி பாஜக ஆட்சியிலும் பெண்களுக்கு பாதுகாப்பில்லா சூழல் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். திருச்சி ரயில் நிலையத்திற்கு வந்த ஹவுரா விரைவு ரயிலில் கேட்பாரற்று கிடந்த 2 பிளாஸ்டிக் பைகளிலிருந்து கஞ்சா பொட்டலங்கள் கைப்பற்றப்பட்டன. முன்பதிவு செய்யப்படாத ரயில் பெட்டியின் ஒரு ஓரத்தில் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் இருந்த 2 பிளாஸ்டிக் பைகள் எடுக்கப்பட்டதிலிருந்து 50,000 ரூபாய் மதிப்புள்ள கஞ்சா பொட்டலங்களை ரயில்வே போலீசார் கைப்பற்றினர். 2.5 கிலோ எடையுடைய கஞ்சா பொட்டலங்கள் எங்கிருந்து கடத்தப்பட்டன, கடத்தி வந்தது யார் என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. புறையோடி போன புற்றுநோய் போல் ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்து விட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவள்ளூர் அருகே ஆந்திராவில் இருந்து சென்னைக்கு கஞ்சா கடத்திய 3 பேர் பிடிபட்டனர். திருமல்லைசை பகுதியில் 2 இருசக்கர வாகனங்களில் வந்த 3 பேரிடம் இருந்து 5 கிலோ கஞ்சா கைப்பற்றப்பட்டதோடு 2 இருசக்கர வாகனங்களும் பறிக்கப்பட்டன. ஸ்டாலின் ஆட்சியில் பாலியல் குற்றங்களும் போதைப் பொருள் கடத்தலும் பிரிக்க முடியாத இரட்டை குழல் துப்பாக்கி ஆகிவிட்டதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்.